நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடல் எடையை குறைக்க எளிய வழி. ஒரே வாரத்தில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், அதை எப்படி மாற்றுவது என்று பார்ப்போம். உடல் எடை என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியுமா? உடல் பருமன் பிரச்சனையில் வாழும் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொது வாழ்விலும் சரி, உடல் நலம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இது மனிதனை பெரும் பாடுபடுத்திவிடும். உடல் எடையை குறைக்க எண்ணற்ற டயட் முறைகள் இருக்கின்றன. நிறைய உணவுகளை தொடர்ந்து சரியான அளவில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைந்துவிடும் என படவென கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட உடல் எடை குறைந்திருக்காது. இதற்கு தெரிந்தோ தெரியாமலே அவர்களேதான் காரணமாக இருப்பார்கள். 10 நாட்கள் டயட்டை பின்பற்றிவிட்டு ஒரு நாள் வேளை மட்டும் ருசிக்காக சாப்பிடுவார்கள். இது மீண்டும் அவர்களது உடல் எடையை அதிகரிக்க செய்துவிடும். நீங்கள் ஆசைப்பட்ட உணவுகளை நீங்கள் ஆசைப்படும் போதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அதை எப்படி சமைத்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கும் என்று தெரிந்து கொண்டு சாப்பிடுங்கள். நல்ல கொதிநிலையில் வேக வைத்து சாப்பிடுவது. ஆவியில் வேக வைத்து சாப்பிடுங்கள். சிறிதளவு எண்ணெயில் சமைக்கும் முறை. மேலோட்டமாக வறுப்பது. கிரில் முறையில் சாப்பிடும் உணவுகள் இவை உடலுக்கு நல்லது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடல் எடையை குறைக்க டயட் உணவுகள். முதல் நாள் டயட் உணவுகள். காலையில் எழுந்தவுடன் வெதுவெதுப்பான நீரில் சில துளிகள் எலுமிச்சை சாற்றை கலந்து குடிக்கவும். முதல் நாள் முழுவதும் திட உணவு எதுவும் சாப்பிட வேண்டாம். நிறைய தண்ணீர் அருந்தவும். பழச்சாறு அல்லது பழக்கூழ் போன்றவற்றை பசிக்கும்போது பருகவும். உடலில் நச்சுப் பொருட்கள் எல்லாம் வெளியேறிவிடும். பழம் வகைகள் சாப்பிடுங்கள். 2ஆம் நாள் முழுவதும் விருப்பப்பட்ட பழங்களை உண்ணலாம். இது ஜீரண சக்தியை மேம்படுத்தும். ஆப்பிள், மாம்பழம், திராட்சை, கொய்யா, பலா, தர்பூசணி, சாத்துக்குடி போன்றவற்றை சாப்பிடலாம். வாழைப்பழத்தை தவிர்த்துவிடவும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். காலையில் எழுந்ததும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். அதன்பின் நாள் முழுவதும் காய்கறிகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளவும். காலிஃப்ளவர், ப்ரக்கோலி போன்ற நார்ச்சத்துமிக்க காய்கறிகள் மிகவும் நல்லது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணீர் குடிக்கவும். உடல் சுத்தமாகும். கால்சியம் நிறைந்த உணவுகள். 4வது நாளில் உடம்புக்கு நிச்சயம் கால்சியம் சத்து தேவைப்படும். பால் 2 டம்ளர் மற்றும் கொஞ்சம் பாலாடை கட்டி சாப்பிடலாம். இன்று வாழைப்பழத்தை நிச்சயம் சாப்பிடவும். இது உடல் சக்தியை அதிகரிக்க உதவும். மாவுச்சத்து நிறைந்த உணவுகள். 5வது நாளில் உடல் இப்போது எடையற்று இருப்பதைப் போல தோன்றும். மெலிவதற்கான அறிகுறிகள் தென்படும். இப்போது சிவப்பரிசி சாதம் மற்றும் சத்தான காய்கறிகளை சாப்பிடலாம். மதிய உணவாக இதை சாப்பிட்டு மற்ற வேளைகளில் அல்லது பசிக்கும்போது காய்கறிகளை மட்டும் சாப்பிட வேண்டும். புரதச்சத்து நிறைந்த உணவுகள். புரதச்சத்து மிக்க கோழி இறைச்சி, மீன், முட்டை, பாலாடை கட்டி, பருப்பு வகைகள் போன்றவற்றை இன்றைய தினம் 3 வேளையாக பிரித்து சாப்பிடலாம். ஆனால் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இறுதி நாள் சிவப்பரிசி சாதம், காய்கறிகள் மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிடவும். இப்போது உடல் எடை ஓரளவு சமநிலைக்கு வந்திருக்கும். ஆனால் இது முதல் படி மட்டும்தான். இதற்கு பின் மேலும் உடல் எடையை குறைக்க தொடர்ந்து நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சத்தான உணவு பழக்கம், 8 மணி நேரம் உறக்கம் மற்றும் தினமும் 45 நிமிட உடற்பயிற்சி அல்லது யோகாவை கடைபிடித்தால் உடல் எடையை தானாகவே குறைய ஆரம்பிக்கும். 7 நாட்கள் 7 வகையான ஜூஸ்கள். நெல்லிக்காயில் ஜூஸ், ஆரஞ்சு, வாழைத்தண்டு, சுரைக்காய், கருப்பு திராட்சை, கொய்யாப்பழம், தர்பூசணி பழம் ஜூஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.